நாம வாழ்ற இந்த பூமி ரொம்பவும் நிலையானது, அப்படியே தான் இருக்குன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம கால்களுக்கு கீழே இந்த கண்டங்கள் மெதுவா நகர்ந்துட்டே இருக்கு. அப்படி மில்லியன் கணக்கான வருஷங்களா உருவாகிட்டு வர்ற ஒரு பிரம்மாண்டமான மோதலை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். புவியியலாளர்கள் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம கால்களுக்கு கீழே இந்த நிமிஷம் ஒரு உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஆப்பிரிக்கா கண்டத்தோட ஒரு பெரிய துண்டு, அதாவது சோமாலி தட்டுன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு இந்தியாவை நோக்கி நகர்ந்துட்டு வருதுன்னு இந்த தியரி சொல்லுது. இங்க தாருங்க, இந்த சோமாலி தட்டு ஆப்பிரிக்கால இருந்து அப்படியே பிரிஞ்சு இந்திய பெருங்கடலை தாண்டி ஒரு நாள் இந்தியாவோட மேற்கு கடற்கரையில வந்து மோதும்னு சொல்றாங்க. இது மனித சக்தியால எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பிரம்மாண்டமான புவியியல் நிகழ்வு. சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய மோதல் நடக்க போகுதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம பூமியோட வரலாறே இந்த மாதிரி கண்டங்கள் மோதுறதாலையும் பிரியறதாலையும் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்க நாம பல மில்லியன் வருஷங்கள் பின்னோக்கி போகணும். ஆப்பிரிக்காவோட ஒரு எதிர்கால மோதலை பத்தி நாம பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. உண்மையில இந்தியாவே இந்த மாதிரி ஒரு பெரிய மோதலோட விளைவுதானே உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டா ஆமா, நடந்திருக்கு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். சுமார் 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கண்டங்களும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து பாஞ்சியான ஒரே நிலப்பரப்பா இருந்துச்சு. அது உடைய ஆரம்பிச்சப்போ இந்திய துணைக்கண்டம் ஒரு தனி தீவு மாதிரி ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிஞ்சு மில்லியன் கணக்கான வருஷங்களா வடக்கு நோக்கி பயணம் செஞ்சது. கடைசியா அது யுரேஷிய தட்டு மேல மோதியது. அந்த மோதலோட விளைவு தான் நாம இன்னைக்கு பார்க்குற இமயமலை. அந்த மோதல் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் இமயமலை ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த மோதலோட சக்தியை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. 2 கண்டங்க மோதும்போது நிலம் ஒரு காகிதம் மாதிரி சுருங்கி மடியும். அந்த கற்பனை செய்ய முடியாத அழுத்தம் தான் உலகத்தோட கூரையான இமயமலையே உருவாக்குச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு சக்தி தான் இந்தியாவோட இன்னொரு பக்கத்துல உருவாகிட்டு இருக்கு. சரி, நாம பழைய கதையெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த எதிர்கால மோதலுக்கான ஆதாரங்கள் நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவில் ஏற்படுற அந்த பெரிய பிளவு தான் இதுக்கான முதல் அறிகுறி. 2005 கென்யாவில் நடந்த இந்த சம்பவம் புவியியலாளர்களையே ஆச்சரியப்பட வச்சது. ஒரு ஹைவேல ஒரே ராத்திரியில ஒரு பெரிய பிளவு உருவாங்கிடுச்சு. இது ஏதோ ரோடுல விழுந்த விரிசல் கிடையாது. இது ஒரு கண்டமே 2ஆ உடையுதுங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த நேரடி ஆதாரம். வருஷத்துக்கு 6-7 மில்லிமீட்டர். இது நம்ம கைநகம் வளர்ற வேகம் மாதிரி தான். கேட்கறதுக்கு ரொம்ப மெதுவா தெரியலாம், ஆனா மில்லியன் கணக்கான வருஷங்கள்ல இந்த வேகம் ஒரு புது பெருங்கடலையே உருவாக்க முடியும். கண்டங்களையே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நகர்த்த முடியும். இந்த பிளவு ஏன் நடக்குது? ஏன்னா இது ஒரு டெக்டானிக் மும்முனை சந்திப்பு. சிம்பிளா சொல்லணும்னா 3 தட்டுக்கள் ஒன்னா சேர்ற ஒரு இடம். இங்க ஆப்பிரிக்காவோட முக்கிய தட்டான நுபியன் தட்டு, பிரிஞ்சு போற சொமாலி தட்டு, அப்புறம் அரேபிய தட்டு, இந்த 3 அலகழகு திசையில இழுக்குது. இந்த இழு விசை தான் அந்த இடத்த பலவீனப்படுத்தி கண்டத்தையே 2ஆ பிளக்குது. சரி, இப்போ இந்த பெரிய தட்டு இந்தியாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இது மோதும் போது என்ன ஆகும்? இந்தியாவோட வரைபடமே தலைகீழா மாறிடும். இந்த மோதல் படிப்படியா ஒரு நம்ப முடியாத மாற்றத்தை கொண்டு வரும். முதல்ல கடலோர பகுதிகளில் பெரிய அழிவு ஏற்படும். அப்புறம் அந்த அழுத்தத்துல இப்போ இருக்கிற கடற்கரையெல்லாம் மெதுவா மேலே எழும்பி ஒரு புது பிரம்மாண்டமான மலைத்தொடரா உருவாகும். இந்த மலைகள் நம்ம காலநிலையே மாத்தி பனிப்பொழிவை உருவாக்கும். கடைசியா அந்த பனி உருகி புது ஆறுகள் உருவாகி பசுமையான காடுகளும் உருவாகும். இந்த மாற்றத்தோட அளவை பாருங்க. இன்னைக்கு நீங்க மும்பையிலயோ இல்ல கோவா கடற்கரையிலயோ நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பல மில்லியன் வருஷம் கழிச்சு அதே இடம் எவரெஸ்ட் சிகரம் உயரத்துக்கு வானுயர்ந்த மலையா மாறிடும். இதுதான் டெக்டோனிக் சக்திகளோட வலிமை. நாம பார்த்த இந்த எதிர்காலம் 100% உறுதியானதா? இந்த மோதல் கோட்பாடு மட்டும்தான் ஒரே விளக்கமா? அறிவியல்ல எப்போதுமே விவாதங்களுக்கு இடம் உண்டு. இப்போ இந்த தியரியை சுத்தி இருக்கிற பரந்த அறிவியல் பார்வையை நாம பார்க்கலாம். இந்த மோதல் தியரி ரொம்பவே பிரபலமா இருந்தாலும் எல்லா விஞ்ஞானிகளும் இதை முழுசா ஏத்துக்கல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சொமாலி தட்டு இந்தியாவை நேரடியா மோதுறதுக்கு பதிலா வேற திசையில நகரலாம், இல்ல அதோட வேகம் மாறலாம்னு சொல்றாங்க. பூமியோட எதிர்கால வரைபடம் எப்படி இருக்குங்கிறத பத்தின ஒரு தொடர் அறிவியல் விவாதம் இது. ஆனா அந்த மோதலோட விவரங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரும்பாலான புவியியலாளர்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. அது என்னன்னா, இந்த கண்டங்களோட நகர்வு ஒரு பெரிய புனர்மிலனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பல 100 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் பூமியோட எல்லா நிலப்பரப்புகளும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து பாஞ்சியா அல்டிமா அப்படின்னு ஒரு புது சூப்பர் கண்டத்தை உருவாக்கும். இதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. மனித நாகரிகத்தோட முழு வரலாறே பூமியோட வாழ்க்கையில ஒரு கண்ணு சிமிட்டுற நேரம்தான்.
நாம பேசிட்டு இருக்கிற இந்த மாற்றங்கள் நடக்கும்போது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நாடுகள், எல்லைகள், ஏன் பெருங்கடல்கள் கூட இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். கடைசியா இது நம்மள ஒரு ஆழமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. பூமி தன்னைத்தானே தொடர்ந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும். அதோட மெதுவான ஆனா சக்தி வாய்ந்த பயணம் என்னைக்கும் தொடரும். கேள்வி என்னன்னா, அந்த நீண்ட பயணத்துல நாம, அதாவது மனித இனம், ஒரு சக பயணியா இருப்போமா?